பூக்களின் வாசம். ஹலோ ஸ்பிராட்ஸ், வெல்கம் டு தி ரீட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பர்த்டே எடிட்டை இன்ஷாட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு கூட நான் வந்துட்டு சொல்லித்தரேன். உங்களுக்கு வேணும்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் அந்த ட்ரெஸ் கலர் ஏதோ அதே மாதிரி தான் நம்ம சென்டர் இமேஜும் வைக்கணும். நீங்கள் வேணால் சேவ் இமேஜ் கூட வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. மியூசிக் மை மியூசிக்கில் போயிட்டு நான் வந்துட்டு இந்த சாங்குமே கொடுத்துட்றேன், வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மியூசிக் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ வந்து நான் கரெக்டாக இந்த வீடியோவும் ஆடியோவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பிப்பில் போயிட்டு 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. அதில் ஸ்டைல் போயிட்டு பிளர் ஆப்ஷன் இருக்கும், பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு அளவு கொடுத்துட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். ஸோ அந்த வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி. ஸோ ஒப்பாசிட்டி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஒப்பாசிட்டியோட வேல்யூவை இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் பிப்புக்கு போயிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த 2 வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் அந்த 2 வீடியோவுமே. இந்த வீடியோஸ் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இன்ஸ்டா இருந்தால் போதும், இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 வீடியோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ 2 வீடியோவுமே பிளெண்டு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஹார்ட் இருக்குல்ல, அந்த வீடியோவோட வேல்யூ மட்டும் நான் இந்த மாதிரி 56 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதனோட வேல்யூ குறைக்கிறதுனா குறைச்சிக்கோங்க, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு இதே வீடியோ வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ரொம்ப ஈஸி தான், ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் இதை எடிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது இன்ஸ்டாவில் ரெடி பண்ணங்காட்டி எனக்கு 5 செகண்ட்ஸ் முடிஞ்சு இந்த வீடியோ கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 வீடியோக்குமே பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், ஒரு 4-5 நாளாகவே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஃபீவர், கோல்டு, அதனால தான் வீடியோ போடலை சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 வீடியோவுமே நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ இமேஜ். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு வேறு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் சாரீ இருந்துதான். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து வேறு கலர் ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி மேட்ச் பண்ணி மாதிரி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு அது பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த க்ளீனாக தெரியாது, அந்த நீட்னஸ் கிடைக்காது. ஸோ அதனால நான் வந்துட்டு இப்போ பாருங்கள், இது நான் வந்துட்டு மாஸ்க்கு போயிட்டு இதில் வந்து சர்க்கிள் இருக்குது பாருங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த 2ம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுருக்க இமேஜை கூட வச்சுக்கோங்க, இல்லை சேம் கலர் இல்லை அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வேறு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிமிலராக இருக்க கலர்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்துக்கிங்கன்னா நான் வந்துட்டு இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது பர்த்டே இமேஜுக்காட்டி உங்களுக்கு இமேஜஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்த்டே வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் பர்த்டே பிளேலிஸ்ட்னே தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு பர்த்டே வீடியோஸ் இன்னும் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி மாஸ்க்குக்கு போய்ட்டு சர்க்கிளை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிளை மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிக்கும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து அந்த சர்க்கிள் அந்த இமேஜ் வந்து மாஸ்க் ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டு சென்டர் வந்துட்டு இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிக்கர் போய்க்கோங்க. ஸ்டிக்கரில் ஸோ இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த ஹாப்பி பர்த்டே ஒரு ஜிஃப் இமேஜை நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த சர்க்கிளும் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளை பிப்பில் வந்துட்டு 4 மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், 4 லேயர் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ஜிஃப் இமேஜுங்காட்டி நம்ம ஸ்டிக்கரில் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போட்டுருவேன், இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.